எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம புது வருஷத்தை முன்னிட்டு ஒரு வீடியோ. அப்போ ஆரம்பிக்கும்போது 2025 எல்லாருக்கும் நல்ல ஒரு வருஷமாக வரணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி லக்ஷ்மி பூஜையை பற்றி பேசுகிறோம். இந்த லக்ஷ்மி பூஜை எப்படி பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் இன்னைக்கு. லக்ஷ்மி பூஜை ஆரெல்லாம் பண்ணலாம், எல்லாரும் பண்ணலாம். முக்கியமாக ஆறு பண்ணணும் அப்படின்னு கேட்டால், யாருக்கெல்லாம் அவளுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு இருக்குது, நீஜமாக இருக்குது, பகையாக இருக்குது, எங்களுக்கு பணம் வரது ஆனால் இது ஆறதில்லை, சேர்த்து வைக்க முடியறதில்லை அப்படின்னு சொல்கிறவா, பணம் நிறைய செலவாகி போகிறது. இன்றைக்கி அதுதான் ஒரு பெரிய கொஸ்டின். சம்பாதிக்கலாம் செய்கிறோம் மாமி, ஆனால் பணம் சேர்க்க முடியலை அப்படின்னு சொல்கிறவா, கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறவா, இவாளுக்கெல்லாம் இந்த பூஜைகளை பண்ணலாம். ஆண் பெண் யாரானாலும் பண்ணலாம். ஆனால் பெண்கள் பண்ணுறது விசேஷம். இப்போ பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அவன் அம்மா பண்ணலாம். என்ன அவரும் பண்ணலாம், தப்பொன்றும் இல்லை. என்ன ஒரு லக்ஷ்மி பூஜை பண்ணுறது வாத்தியார் தானே நம்மளுக்கு ஆத்திரையெல்லாம் பண்ணி வைக்கிறார். அதனால் தாராளமாக பண்ணலாம். சரி, அது எப்படி பண்ணலாம், எத்தனை பண்ணணும் எல்லாம் பற்றி பேசுகிறோம். இப்போ இந்த லக்ஷ்மி பூஜைக்கு பண்ண வேண்டியது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலம்பரம் 6லேருந்து 8:24 தான் பண்ணணும். மத்தியானம் சாயங்காலம் அதெல்லாம் சரியாகாது. இந்த டைமில் அதை பண்ணணும். என்னெல்லாம் வேணும் அதுக்கு? ஒரு கலசம். கல்யாணம் ஆனவாளாக இருந்ததுன்னா அவன் ஆற்றுல கொடுத்துருக்கிற கலசத்தை ஒரு சொம்பு, எவர் சில்வரை தவிர எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பித்தளை, செம்பு, அப்புறம் இது வெள்ளி, நல்ல வசதி உள்ளவாளாக இருந்தால் தங்கத்தில் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? அப்போ இதை எப்படி பண்ணுறது? உங்களுக்கு உங்கள் ஆற்றுல வச்சு நூல் சுத்த தெரியும் அப்படின்னு சொன்னால் அந்த கலசத்துக்கு ஒரு நூல் சுற்றணும். நூல் சுற்றிட்டு அதுக்குள்ளே நல்ல ஜலம் விட்டுட்டு அதில் ஒரு காயின் ஒன்று போட்டு மஞ்சள் பொடி போட்டு வைக்கணும். இதை தவிர இதில் போடுறதுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு வாசனை பொடி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது எல்லாத்தையும் நான் சொல்கிற அளவு எல்லாத்தையும் எடுத்து பொடிச்சு வச்சுக்கணும். இந்த பூஜையை 16 வாரங்கள் பண்ணும் பொழுது நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஓகேவா? என்ன அப்படின்னு கேட்டால், ஏலக்காய் 100 கிராம், பச்சை கற்பூரம் ஒரு சின்னதாக கொஞ்சம் தான் போகும், அதிகம் வேண்டாம், ஒரு 5 ரூபாய்க்கு போகும். அவ கடையில் எத்தனை கொடுக்குறா பாருங்க, ரொம்ப கம்மியாக போகும். ஜாதிக்காய் 3, ஜாதி பத்திரி ஒரு 6 நம்பர், அதுக்கப்புறம் குங்குமப்பூ 1 கிராம், லவங்கம் ஒரு 10 ரூபாய் இல்லை 15 ரூபாய்க்கு. இதில் இந்த ஜாதிக்காயை மாத்திரம் உங்களுக்கு தெரியும், உடச்சி அதை நம்ம பொடிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? இதையெல்லாம் பொடிச்சு மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க. பொடிச்சு வச்சுட்டு அதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை ஒரு பிஞ்சு கூட எடுத்து போட்டுக்கலாம். இந்த வெள்ளத்தில் போட்டுக்கணும். வெள்ளத்தில் போட்டுட்டு வெள்ளத்துக்கு மாவில் கொத்து வச்சு அதில் மேலே ஒரு தேங்காயும் வச்சு, மஞ்சள் தடவின தேங்காய், இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு மகாலட்சுமி படத்தை வச்சு அதுக்கு எதிர்க்க ஒரு பலகை, அந்த பலகையில் ஐஸ்வர்ய கோலம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே இலை, நுனி இலை, சரியா, நுனி இலையை வச்சுட்டு அரிசி, பச்சரிசி தான் பரப்பணும். பச்சரிசியை பரத்திட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டில் வச்சாலும் சரி, டைரெக்டாக இதை சொம்பு அதிலேயே வச்சுட்டாலும் சரி, அதை வச்சுடணும். வச்சுட்டு
இந்த அந்த கலசத்துக்கு ஒரு மாலை வாங்க முடிஞ்சுன்னா மாலை போடலாம். இல்லைன்னா மல்லிப்பூ, முல்லைப்பூ இந்த பூஜைக்கு யூஸ் பண்ணுறது எந்த பூவானாலும் வாசனை மிகுந்த பொருள் தான் யூஸ் பண்ணணும். இதை போட்டுட்டு நம்ம இதெல்லாம் குளிச்சுட்டு தான் பண்ணலாம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். என்னடா மாமி பாட்டுக்கு சொல்லிட்டு போகிறாளே அப்படின்னு. இந்த பொடியை மாத்திரம் பொடிச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த கலசம் ரெடி பண்ணுறதுக்கு வாத்தியார் வரும்போது அவர்கிட்ட சொல்லி நூல் சுத்த சொன்னால் ஓகே, நூல் சுத்த முடியலைன்னா அதுவும் ப்ராப்ளம் இல்லை. அதை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், இந்த சுவாமி அங்கே வச்சுட்டு ஒரு 108 புஷ்பமோ காயின்ஸ் கூட வச்சுக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் எங்கள் மாமியாரத்தில் என்ன பண்ணுவான்னா, இந்த 20 பைசா தரமா வந்துருந்து தாமரைப்பூ காயின் 20 பைசாவா? அது இல்லை, 1 ரூபா காயின் 20 பைசா காயின் வந்துட்டு இருந்தது. அதில் 108 ஒரு லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் ஒரு அஷ்டோத்திரம் சொல்லி ஒரு நாமாவளி சொல்லி ஒரு அர்ச்சனை, இப்படி 16 வாரம் இந்த பூஜையை பண்ணினால் இந்த ப்ராப்ளம் இதெல்லாம் தீர ஆரம்பிக்கும். சரியா? இந்த 16 வாரம் தான் நாங்கள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், 16 வாரத்துக்கு மேலே எல்லா வாரமும் பண்ணுறது உங்கள் சௌகரியம். அதை முடிஞ்சுவிட்டு இந்த சுவாமிக்கு நல்ல ஒரு ஸ்வீட் நைவேத்தியம் நல்ல ஒரு நைவேத்தியமாக இருக்கணும். அந்த ஸ்வீட்டை நைவேத்தியம் பண்ணி அதை எல்லாருக்கும் கொடுக்கணும். முடிஞ்சதுன்னா அன்னைக்கு 1 2 சுமங்கலிகளை கூப்பிட்டு வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்தாலும் ஓகே. பட் வெத்தலை பாக்கில் காயின் வைக்கப்படாது. அது ரொம்ப முக்கியம். காயின் வைக்காமல் ப்ளவுஸ் பீட் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். சரி, இது எனக்கு பண்ண முடியலை, சுக்கிரன் கெட்டு போயிருக்கு, எனக்கு இது பண்ண முடியலை அப்படிங்கும்போது அடுத்தது எங்கெல்லாம் போகலாம்? நம்மளை எப்போவுமே ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறது தான். அது ஒன்று என்னன்னு கேட்டால், ஸ்ரீரங்கம் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு காவேரியில் 2 நெய் தீபம் விடலாம். 16 வாரம் பண்ணுறதுனா ரொம்ப சௌகரியம். 16 வாரம் அங்கே இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். அதனால தான் ஆற்றுல வச்சு பண்ணுறதை நான் சொல்கிறேன். அடுத்தது, எங்கேயாவது கோவிலில் வில்வ மரம் இருந்ததுன்னா வெள்ளிக்கிழமையில் இந்த காலங்களில் 6 மணிலேருந்து 8:24 தான் அது ஒரு டைம். அந்த டைமுக்குள்ளே 16 முறை பிரதட்சணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது மகாலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்கிறது ரொம்ப நல்லது. கடைசி ஆப்ஷன் தான் பெருமாள் தரிசனம். என்ன இந்த பண்ணும்பொழுது எப்படின்னா, இந்த மகாலட்சுமி வில்வ மரத்தை சுற்றி வரோன்னா அதுக்கப்புறம் பெருமாளை போய் தரிசனம் பண்ணணும். அம்பாளை ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு, தாயாரை ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணுறது. அதுக்கப்புறம் நரசிம்ம சுவாமி தரிசனம், அதாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற சிங்கப்பெருமாள் இருக்காரே அந்த சுவாமியை தரிசனம் பண்ணுறது. ஒரு வெள்ளிக்கிழமைக்கு இது இப்படி வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம் கேட்டால், ஃபஸ்ட்டு ஸ்ரீரங்கம் காவேரியில் போய் 2 நெய் தீபம் விட்டுட்டு, தாயாருக்கு வில்வ மரத்துக்கு 16 பிரதட்சணம், அப்புறம் தாயார் தரிசனம் முடிஞ்சு பெருமாள் தரிசனம் முடிச்சுட்டு மகாலட்சுமி சோஸ்திரம் அங்கே எந்த இடம் கிடைக்கிறதோ அந்த இடத்துல வச்சு உட்காந்து சொல்கிறது. இதையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் நரசிம்ம சுவாமி சிங்க பெருமாள் கோவில் இதை தரிசனம் பண்ணுறது. இது ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கிறவா இல்லை ஸ்ரீரங்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி போகிறவா இதை பண்ணினால் இது சுக்கிரதோஷம் நீங்கும், ஐஸ்வர்யம் பெருகும். இது எதனால் அப்படின்னு கேட்டோம்னா, சுக்கிரன் அப்படிங்கிறது ஏன் கல்யாணத்துக்கு சுக்கிரன் ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி ஆணுங்களுக்கு, ஜென்ஸுக்கு சுக்கிரன் ரொம்ப முக்கியம், பெண்களுக்கு செவ்வாய். அப்படி இருக்கிறதுனால இதை பண்ணினா உங்களுக்கு ஆற்றுல எப்பவும் நித்தியமாக மகாலட்சுமி வாசம் புரிவள். சுக்கிரதோஷம் இருந்ததுன்னா அதுவும் போகும். சரியா? அதனால் இந்த 2025 எல்லாருக்கும் ஒரு சுபிக்ஷமான வருஷமாக இருக்கணும். இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் நன்றி, வணக்கம்.